ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம். கடனை அடைப்பதற்கான ஒரு எளிமையான வழிமுறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ஜாதிக்காய், ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இருந்தால் போதும், கோடி கடனும் காணாமல் போகும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி பயன்படுத்தணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மைத்ரேய முகூர்த்தம் அன்னைக்கு ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத பிரச்சனை தான். வந்ததுக்கப்புறமா வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு வருந்துறவங்க நம்மளோட முன்னோர்கள் சொல்லிக்கக்கூடிய சில பரிகாரங்களை பின்பற்றினா நிச்சயம் கடன் தொல்லை தீரும். வாங்கிய கடனை திருப்ப கொடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவங்க மைத்திர முகூர்த்தத்தில் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கடன் தொகையோட ஒரு சிறு பகுதியை நீங்கள் திருப்பி கொடுத்தாலே கூடிய சீக்கிரம் கடன் முழுவதும் திருப்பி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். கடன் சுமை குறையணும், வாங்கின கடன் கூடிய சீக்கிரம் அடையணும், இனி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நாட்களில் கடனை திருப்பி அடைக்கிறதால கடன் பிரச்சனை கூடிய சீக்கிரம் வெளிவர முடியும். அப்படி எந்த நாளில் எந்த நேரத்தில் கடனை திருப்பி அடைக்கிறது சிறப்பானது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு மாதமும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிற நேரம் மாதத்தில் 1 நாட்களோ 2 நாட்களோ, இவ்வளவு ஏன் சில மாதங்களில் 3 நாட்கள் கூட வரும். உதாரணத்துக்கு 2025ஆம் வருடம் இந்த மார்ச் மாதத்திலேயே 3 நாட்கள் மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது குறைந்தது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கூட நீடிக்கலாம். முதல்ல இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு மாதமும் நம்ம தினமும் ஒரு நட்சத்திரங்களை சந்திக்கிறோம். அதே மாதிரி ஒரு ராசிக்கு ஏற்ப லக்னங்களும் மாறும். உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம்னு ஒரு நாளைக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரங்கள் வருதுல்ல. அப்படி வரக்கூடிய நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல, இதுதான் மைத்ரேய முகூர்த்தம். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தை மைத்ரேய முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேரக்கூடிய ஒரு நேரம் வரும். இன்னொரு நாள் விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம் வரும். மார்ச் 3ஆம் தேதி இந்த வருடம் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் வந்திருக்கு. அது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்ச் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8:45 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் காலை 10:20 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மார்ச் 19ஆம் தேதியும் ஒரு மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. மார்ச் 31ஆம் தேதியும் ஒரு முகூர்த்தம் இருக்குது. இந்த 3 நாட்களில் வரக்கூடிய 3 மைத்ரேய முகூர்த்தத்தில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் உங்களோட கடன் பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்கான வழிபாட்டை செய்யறது கூடிய சீக்கிரம் நீங்கள் வாங்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். திங்கட்கிழமையில் காலை நேரத்தில் ராகு காலம் வரும். அதாவது 7:30-9 ராகு காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ராகு காலம் முடிய போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான், அதாவது 8:45க்கு தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம் ஆரம்பிக்குது. அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை நீங்கள் திங்கட்கிழமை அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் காலையில் ஒரு 9:15 மணிக்கு மேலே பண்ணுறது விசேஷம். ஏன்னா காலையில் 8:45 10:20 வரைக்கும் உங்களுக்கு மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மொத்தமாக 2 பொருட்கள் தான். ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு துண்டு ஜாதிக்காய். இந்த 2 பொருட்களும் உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான், இருக்கக்கூடிய பொருட்கள் தான். பச்சை கற்பூரத்தில் மகிமையை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொருட்களில் இந்த பச்சை கற்பூரமும் ஒன்று. பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானாக வந்துடுவாங்க. லட்சுமி கடாட்சம் ஒரு வீட்டில் அதிகமாகிட்டாலே கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பேச்சுக்கே இடம் கிடையாது. ஜாதிக்காய் வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேறொரு நீக்குவதற்கான சூழ்நிலையை உங்கள் பக்கம் வசியம் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த ஜாதிக்காய்க்கான ஒரு முக்கியமான நோக்கமே. இந்த 2 பொருட்களையும் இப்போ குறிப்பிட்ட இந்த 1 மணி நேரம் சொல்லியிருக்கோம்ல, காலைல ஒரு 9 மணிலேருந்து 10:20க்குள்ள இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பச்சை கற்பூரத்தை ஒரு தட்டிலையும் இந்த ஜாதிக்காயை ஒரு தட்டிலையும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு முதல்ல உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் சொல்லி 2 பேரும் மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா சிவபெருமானை வேண்டிக்கோங்க. கூடவே மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு கடைசியாக காலபைரவரை வேண்டணும். காலபைரவர் அப்படிங்கிறவர் காவல் தெய்வம் மட்டும் கிடையாது, காலங்களை தனக்குள் அடக்கி வைத்திருக்கக்கூடியவர் தான் இந்த காலபைரவர். அவர் மூலயமா தான் காலநிலைகள் மாறுபடுது. இவ்வளவு ஏன், நமக்கு வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த அன்னைக்கு நம்மளோட கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கான வழிவகை ஏற்படுத்தக்கூடியவரும் இந்த காலபைரவர் தான். கடன் பிரச்சனை தீர்வதற்கான பல வழிமுறைகளை நம்ம பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு செஞ்சிருப்போம். இப்படி எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த ஜாதிக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் பூஜை அறையில் பத்திரமா வச்சுடுங்க.
பூஜையில் பத்திரமா வச்சுட்டு நீங்கள் யாராவது நபருக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்கல்ல, அதாவது கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்தலான்னு இருப்பீங்க. ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த 10,000 ரூபாயை உடனடியாக மொத்தமாக திருப்பி செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இல்லை அதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டவங்களுக்கு அந்த ஜாதிக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் கடனை திருப்பி செலுத்துவதற்கான அந்த பணம் வச்சுருப்பீங்களா தயார் செய்து அது மேலே வச்சு பூஜை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அந்த நபர்கிட்ட இந்த குறிப்பிட்ட அந்த நேரம் இருக்குல்ல, மைத்திரேய முகூர்த்தம் மார்ச் 3ஆம் தேதி காலையில் 8:45 காலையில் 10:20 வரைக்கும் அந்த நேரத்தில் போயிட்டு இந்த பச்சை கற்பூரத்தையும் ஜாதிக்காயையும் பூஜையில் வச்சு பூஜை பண்ணி அந்த பச்சை கற்பூரத்தை அந்த பணத்தை மேலே வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை கற்பூரத்தையும் ஜாதிக்காயும் எடுத்துருங்க. பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு நபர்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அந்த நபர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வந்துடுங்க. இது ஒட்டுமொத்த கடனையும் மொத்தமாக நாங்கள் தீர்க்க போகிறோம், கடன் தொகையை தீர்க்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறை. நிறைய பேருக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஒரு 500 1000 கடன் தொகையை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்யலான்னா, ஒரே ஒரு கவரோ இல்லை ஒரு ஜிப்லாக் கவரோ ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துருக்கக்கூடிய அந்த பேப்பர்லேயோ ஜிப்லாக் கவர்லேயோ ஒரு 500 1000 நீங்கள் மொத்தமாக ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அது ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கடன் தொகையை தீர்த்துக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையில் பூஜை பண்ணீங்கல்ல, ஜாதிக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் அந்த 2 பொருட்களையும் எவ்வளோ கடன் தொகைக்காக தீர்த்து வைக்கிறதை எடுத்து வைக்கிறீங்களோ அந்த பணத்தோடு சேர்த்து அந்த ஜிப்லாக் கவரில் இல்லை அந்த பேப்பரில் வச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் 10,000 ரூபாய் கடனுக்காக நீங்கள் ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கான வழியை இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ரூபத்தில் பணம் உங்களை தானாக தேடி வரும். கோடி கடன் இருந்தாலும் அந்த கோடி கடனை அடைக்கிறதுக்கான சக்தியை இந்த பரிகாரம் ஏற்படுத்தும். 10,000 ரூபாய் கடன் மொத்தமாகவே தீர்க்க போகிறேன் அப்படின்னாலும் அந்த 10,000 ரூபாய் கடனை அந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் அடைச்சிட்டு வந்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கடன் தொகை இருக்கோ அந்த கடன் தொகை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. இது மைத்திரேய முகூர்த்தத்தில் ஒட்டுமொத்த கடனையும் அடைக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான விஷயம். அதுவே கடன் தொகையை முழுமையாக அடைக்க முடியல, அந்த கடன் தொகையை அடைக்கிறதுக்கான ஒரு பகுதியை இந்த பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் மூலயமா எடுத்து வைக்க போகிறேன், கூடிய சீக்கிரம் ஒட்டுமொத்த கடனையும் நான் அடைச்சிருவேன்னு நினைக்கிறீங்களே, அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் கடனை முழுமையாக அடைக்கிறதுக்கான பணத்தை உங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்த்துடும். இன்னும் 2-3 மாதங்கள்லையோ இல்லை ஒரு 5-6 மாதங்கள்லையோ அந்த ஒட்டுமொத்த கடனை அடைக்கிறதுக்கான வழிவையை நீங்கள் பெற முடியும். மற்ற நாட்களில் மற்ற நேரங்களில் சாதாரணமாக கடன் தொகையை அடைக்கிறத விட இது மாதிரி குறிப்பிட்ட இந்த மைத்திரேய முகூர்த்த நேரங்களில் இந்த நாட்களில் நீங்கள் கடன் தொகையை அடைக்கிறது வாங்கின கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் இனி எப்போவுமே கடன் வாங்குகிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போகாத மாதிரி நிலையை ஏற்படுத்தும். பயன்படுத்திக்கோங்க. மார்ச் 3ஆம் தேதி காலையில் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேரக்கூடிய அற்புதமான நேரம். மார்ச் 19ஆம் தேதியும் மார்ச் 31ஆம் தேதியும் மைத்திரேய முகூர்த்தங்கள் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.